Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நைவேத்தியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த நைவேத்தியம் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆடி மாதம் பிறக்க போது, அது கூடவே கிருத்திகையும் இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள்னே சொல்லலாம். அதிகாலையில் இந்த மாதிரி ஒரு நைவேத்தியம் கடவுளுக்கு படைச்சு நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற கோரி நம்ம வழிபடலாம். கண்டிப்பாக அது நிறைவேறவும் செய்யும். ஸோ இந்த நைவேத்தியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி முதல் நாள் ஸ்பெஷலான ஆடி பால் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தேங்காய் பால் மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஸோ முதல் பாலுக்கு 1 கப் தண்ணி விட்டு அடித்து எடுத்துகிட்டு பால் நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி 2வது பாலுக்கும் பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணி விட்டு அடித்து எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு பால் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு அடித்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல திக்னஸாக கிடைக்கும். அடுத்து இந்த ஆடிப்பால் பாயசத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து எடுத்துருக்க பால் ஒரு 2.5 கப் அளவுக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம், அல்லது 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ இது ஃபுல்லாக மெல்ட் ஆனால் மட்டும் போதும். வேறு எதோ கம்பி பதம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது. 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நொறுக்கட்டி வந்துருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனையும் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக நல்லா நொறுக்கட்டட்டும். இப்போது இது முழுசாக பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே அடியில் படிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் நம்ம சிரப் செஞ்சுருந்தோம் இல்லையா, வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ டஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி திக்காகணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். நீங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னொரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசி மாவு சேர்த்துட்டு கட்டிகளெல்லாம் சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கூட வெறும் தேங்காய் பாலில் கூட அரிசி மாவு சேர்ந்து கலந்துக்கலாம், அல்லது இந்த வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட்டிகள் எல்லாம் சேராமல் நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து அடுப்புலேயும் வச்சு 1 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா என்றைக்குமே கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிச்சுது அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் எல்லாமே கெட்டு போயிடும். அதோட குட் ஃபேட்டும் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பாக மாறிடும். இது எப்படி குக் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஃபுல்லாக ஒயிட் கலரில் மேலே நுரக்கட்டி வரும். அதாவது பால் பொங்குற மாதிரி நல்லா நுரையாக வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மேலால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒயிட் கலரில் அப்படியே நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
ரொம்ப சுலபமான முறையில் ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ஆடிப்பால் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நாளைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒருவேளை நாளைக்கு செய்ய முடியல அப்படின்னா கூட ஆடியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இப்போது நான் வந்துட்டு அரிசி மாவு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய தேங்காய் பால் பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கூட கெட்டியாக வேணும் அப்படிங்கும்போது இன்னும் கூட நீங்கள் அரிசி மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.